ஒய் 90% ஆஃப் பீப்புள் ஃபெயில்ட் இன் லைஃப். இந்த உலகத்தில் உள்ள 80% மக்கள் ஒரு சராசரி வாழ்க்கைக்கும் கீழான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெறும் 10% மக்கள் மட்டும்தான் சராசரி வாழ்க்கைக்கு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இன்னும் ஒரு 10% மக்கள் மட்டும்தான் வெற்றி அடைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு ஒரு ஆய்வுகள் சொல்லுது. இந்த இடத்துல வெற்றி அப்படின்றது எதை குறிக்குது? நிறைய பணமா? பணம் இல்லைங்க. பணம் வைத்திருக்க நிறைய பேர் கூட சராசரிக்கும் கீழான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இந்த ஆய்வுல வெற்றி அப்படின்றது எதை பொறுத்து அளவிடப்படுது அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்துல பயணம் செஞ்சீங்க, எவ்வளவு நாட்கள் நீங்கள் மகிழ்ச்சியா இருந்தீங்க, எவ்வளவு நாட்கள் கவலைப்படாமல் மகிழ்ச்சியா வாழ்ந்தீங்க, உங்களுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு ஒரு பயனுள்ளதா இருந்திருக்கு, இல்ல அடுத்தவங்களை துயரப்படுத்தாமல் வாழ்ந்திருந்தீங்க, இப்படி சில விஷயங்களை பொறுத்து தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுடைய பயணம், நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்த நாட்கள், உங்களால் உலகத்திற்கு கிடைத்த பலன், இதை பொறுத்து தான் வெற்றி அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. பயணம் அப்படின்ற இந்த விஷயத்துல நீங்க நாடு விட்டு நாடு, வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துருக்க வேணாம். உங்க ஊர்ல உள்ள இடங்களுக்கு முழுமையா சுத்தி பார்த்துருக்கீங்களா? உங்க நாட்டை முதல்ல சுத்தி பார்த்துருக்கீங்களா? ஐரோப்பிய தேசங்கள் எல்லாம் பெரும்பாலும் பக்கத்துல தான் இருக்கும். ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்க போனாலுமே அங்க பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. நில அமைப்பு, மொழி, கலாச்சாரம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இங்க ஒவ்வொரு 500 கிலோமீட்டருக்கும் வெவ்வேறு நிலப்பரப்பை சார்ந்த மக்கள் இருக்காங்க, வெவ்வேறு மொழி பேசும் மக்கள் இருக்காங்க, வெவ்வேறு கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு 500 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் பயணிக்கும் போதும் வாழ்க்கையோட பல அர்த்தங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களோட பிசினஸ்லயும் அப்ளை பண்ணும்போது உங்களால இன்னொரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். சில பயணங்கள் நாம ஆல்ரெடி எவ்வளவு ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு புரிய வைக்கும். சில பயணங்கள் இந்த இடத்துல இருந்து நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு உங்களுக்கு புரிய வைக்கும். ஆனால் பெரும்பாலான மக்கள் எந்த பயணமே செய்யறதில்லை. குறிப்பா இந்தியர்கள் தாங்கள் எந்த மாநிலத்துல பிறந்தாங்களோ அந்த மாநிலத்தை கூட முழுசா சுத்தி பார்த்ததில்லை. இந்த வீடியோஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனை பேர் தமிழ்நாட்டை முழுசா சுத்தி பார்த்துருக்கீங்க? ஒரு நொடி பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான 10 மலைகளுக்கு நீங்க ட்ரெக்கிங் ஏறி இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான கோவிலுக்கு போயிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டை தாண்டி எங்கெங்க போயிருக்கீங்க? இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட் இருக்கு. இது வரைக்கும் நீங்க எத்தனை ஸ்டேட்டை கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பயணம் தான் உங்களை பக்குவப்படுத்தும், பயணம் தான் உங்களை பலப்படுத்தும். நீங்கள் செய்த பயணம் தான் உங்கள் வாழ்க்கைக்கான பாதையை உங்களுக்கு காட்டும். பெரும்பாலான மக்கள் தோல்வி அடைவதற்கு மிக முக்கிய காரணம் நிறைய இடங்களுக்கு பயணம் செய்யாததுதான். சில பேர் நீங்க ஏன் ஜெயிக்கல அப்படின்னு கேட்டோம்னா வேறு சில காரணங்களை சொல்லுவாங்க. நான் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கல அப்படின்னு சொல்லுவாங்க, அது காரணம் இல்லை. சில பேர் திறமை இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுவும் காரணம் இல்லை. சில பேர் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லுவாங்க, அதுவும் காரணம் இல்லை. ஏன்னா ஏழை குடும்பத்தில் பிறந்த எத்தனையோ பேர் ஒரு வெற்றி அடைந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெருசா திறமையெல்லாம் இல்லாத சில பேர் கூட வெற்றி அடைந்த வாழ்க்கையை வாழ்றாங்க. தங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் பார்க்காத சில பேர் கூட ஒரு வெற்றியடைந்த வாழ்க்கையை வாழ்றாங்க. பணம், திறமை, அதிர்ஷ்டம் இதெல்லாம் தேவையே இல்லை. அப்போ என்ன தேவை? இந்த வீடியோ கடைசியில் அதை சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆய்வுல பெரும்பாலான மக்கள் தோல்வி அடைவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த 5 காரணங்களை இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ கிளியர் கோல். பெரும்பாலான மக்களுக்கு இலக்கு அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. இலக்கு அப்படின்னு ஒன்று இருந்தா தானே அதை நம்ம அடைந்தோமா அடையலையான்னு அளவிட்டு நம்ம சந்தோஷமா இருந்தோமா இல்லையானே தீர்மானிக்க முடியும். நிறைய பேருக்கு இங்க இலக்கே இல்லை. உங்களோட கோல் என்ன அப்படின்னு கேட்டா ஹாப்பியா இருக்கணும் அப்படிம்பாங்க. சரி, எது சந்தோஷம் அப்படின்னு கேட்டா அதுவே அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நிறைய பேர் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எவ்வளவு பணம் இருந்தா நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு கேட்டா நிறைய பணம் அப்படிம்பாங்க. எவ்வளவு பணம்னு துல்லியமா சொல்ல தெரியாது. உங்களுக்குன்னு தனிப்பட்ட இலக்குகள் இருக்கணும். உங்களுடைய மணி கோல் என்ன, டிராவல் கோல் என்ன, ஹெல்த் கோல் என்ன, ரிலேஷன்ஷிப் கோல் என்ன, கேரியர் கோல்ஸ் என்ன, இப்படி தனித்தனி இலக்குகள் வைத்து அதை அடைய முயற்சி பண்ணுங்க. இலக்கை அடையிறமோ இல்லையோ அந்த பாதையே சந்தோஷமா இருக்கும். அதனால முதல்ல இலக்கு என்ன அப்படின்னு தெளிவா பேப்பர்ல எழுதுங்க. இலக்கு இல்லாமல் இருப்பதுதான் 80% மக்களின் தோல்விக்கு காரணம். 2வது பாயிண்ட், நோ ரிஸ்க் டேக்கிங். பெரும்பாலான மக்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே வாழ்வாங்க. தங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க கடைசியா உங்க வாழ்க்கையில எடுத்த ரிஸ்க் என்ன? ஒரு நொடி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. கடைசி 3 மாசத்துல நீங்க எடுத்த ரிஸ்க் என்ன? கடைசி 6 மாசத்துக்குள்ள நீங்க எடுத்த ரிஸ்க் என்ன? கடந்த 1 வருஷத்துல நீங்க எடுத்த கால்குலேட்டட் ரிஸ்க்குகள் என்னென்ன? அப்பப்போ சில கால்குலேட்டட் ரிஸ்க்குகளையாவது எடுக்க தயங்காதீங்க. அப்படி ஒரு கால்குலேட்டட்
ரிஸ்க் கூட நீங்க எடுக்கல அப்படின்னா செக்கு மாடு போல நம்ம ஒரே வட்டத்துக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருப்போம். ஒரு கால்குலேட்டட் ரிஸ்காவது எடுக்கும்போது தான் அந்த வட்டத்திலிருந்து அடுத்த வட்டம், அதிலிருந்து அடுத்த வட்டம், அதிலிருந்து அடுத்த வட்டம்னு வெற்றிகளை பார்க்க முடியும். நிறைய பேர் கால்குலேட்டட் ரிஸ்க்குகள் கூட எடுக்காமல் இருப்பது தான் 80% மக்கள் தோல்வி அடைவதற்கான காரணம். மூணாவது பாயிண்ட், நோ கன்சிஸ்டன்சி, கிவ் அப் டூ இயர்லி. நிறைய பேருக்கு தங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு தெளிவா தெரியும். அதை அடைய நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்முடைய திட்டங்கள், பிளான், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தெரியும். ஆனால் கன்சிஸ்டண்டா தொடர்ந்து பண்ண மாட்டாங்க. 3 மாசம் ஒரு கோலை ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் இது கஷ்டம் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்புறம் 3 மாசம் வேற கோல் ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் 3 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பழைய கோலுக்கே வந்துடுவாங்க. இந்த மாதிரி என்ன கோல்னு தெரிஞ்சும் அதை அடைவதற்கான திட்டங்கள் தெரிந்தும் அதை தொடர்ந்து கன்சிஸ்டண்டா பண்ணாமல் விடுவதுதான் தோல்விக்கு காரணம்னு சொல்றாங்க. 4வது பாயிண்ட், நெகட்டிவ் என்விரான்மெண்ட். சில பேருக்கு தங்களுடைய இலக்கு என்னன்னு தெரியும், அதை அடைவதற்கான திட்டம் என்னன்னு தெரியும், கன்சிஸ்டண்டாவும் இருப்பாங்க. ஆனால் அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழல் சரி இருக்க, அது ஆஃபீஸில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட்டில் நெகட்டிவ் பர்சன்ஸ் கூட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். வாய்ப்பு இருந்தால் வேறு இடங்களுக்கு மாறுங்க, வேறு ஆஃபீஸ் மாறுங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ள நபர்கள் கிட்ட அதிக நேரத்தை செலவழிக்காமல் ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டுக்கு மாற முயற்சி பண்ணுங்கள். பல நேரங்களில் இந்த நெகட்டிவ் மனிதர்களையும் நெகட்டிவ் சூழலையும் நம்மளால் தவிர்க்க முடியாது. ஆனால் உங்களை நீங்களே பாசிட்டிவாக வச்சுக்க முடியும். உங்களை மட்டும்தான் பாசிட்டிவாக வச்சுக்க முடியும். உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை பெருக்கிறது எப்படின்னு யோசிங்க. நல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து பாருங்க. 5வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோ செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னா என்ன? சரக்கடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது, இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டுமே செல்ஃப் டிசிப்ளின் கிடையாது. திருவள்ளுவர் சொல்றாரு, செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யக்கூடாததை செய்வதால் கேடு ஏற்படும், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கேடு ஏற்படும். காலையில 6 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவான திட்டம் இருக்கணும். அதை அப்படியே செயல்படுத்துங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தோமோ அதை பண்ணிட்டு தான் தூங்கணும். இல்லைன்னா அன்னைக்கு நைட்டு தூங்கவே கூடாது. அதுதான் செல்ஃப் டிசிப்ளின். இன்னைக்கு நம்ம பண்ணி முடிக்க வேண்டியது என்ன, இந்த வாரத்துக்குள்ள நம்ம பண்ணி முடிக்க வேண்டியது என்ன, இந்த மாசத்துக்குள்ள நம்ம பண்ணி முடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அந்த ரொட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் இருப்பது தான் நிறைய பேர் தோல்வி அடைவதற்கான காரணம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, பணம் இல்லாம, பெருசா எந்த திறமையும் இல்லாம, அதிர்ஷ்டம் இல்லாமல் கூட நிறைய பேர் வெற்றி அடைந்தவர்கள் பட்டியலில் இருக்காங்கன்னா அதற்கு காரணம் இந்த செல்ஃப் டிசிப்ளின் தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, ஒவ்வொரு மாசமும் ஒரு 5000 ரூபாயாவது நான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை முதலீட்டுக்கு ஒதுக்குவது ஒரு செல்ஃப் டிசிப்ளின். நான் எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரி, காலையில குறிச்ச நேரத்துக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு எந்திரிக்கிறது ஒரு செல்ஃப் டிசிப்ளின். இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அதை எப்போதுமே ஃபாலோ பண்ணுங்க. செல்ஃப் டிசிப்ளின் மட்டும் இருந்துட்டாலே போதும், நம்மளாலையும் அந்த 10% வெற்றி அடைந்த மக்கள் கிளப்ல ஜாயின் பண்ண முடியும். உங்களுக்குன்னு சில இலக்குகள் இருக்கட்டும். வாழ்க்கையில் அப்பப்ப சில கால்குலேட்டட் ரிஸ்க்களை எடுக்க தயங்காதீங்க. அதை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே ஒரு பாசிட்டிவான சூழல்ல உங்களை வச்சுக்கோங்க. செல்ஃப் டிசிப்ளினை சரியா ஃபாலோ பண்ணுங்க. இதோட நான் சொன்ன மாதிரி 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது புது புது இடங்களுக்கு பயணம் பண்ணுங்க. பயணம் தான் உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும், வாழ்க்கை பற்றிய புரிதலை காட்டும். அதே மாதிரி நான் அப்பப்போ எங்கெங்க பயணம் பண்றேன், என்னோட டிராவல் விலாக்ஸ், இதை பத்தி நான் ஜாயின் மெம்பர்ஸ்க்காக ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன். ஃபியூச்சர்ல நம்ம ஜாயின் மெம்பர்ஸோட இணைந்து நானும் சில இடங்களுக்கு டிராவல் பண்ணலான்னு இருக்கேன். அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க சேனலோட ஜாயின் மெம்பரா நீங்களும் இணைந்துருங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணா நீங்களும் மெம்பர் ஆகலாம். மெம்பர்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய வீடியோக்களை நீங்களும் பார்க்கலாம். ட்ரீம் பிக் அச்சீவ், எண்ணுவதெல்லாம் உயரும்.